look at the Beatitudes for the last few weeks. கடந்த சில நாட்களாக குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். There are basically 10, so today I'm going to do a recap of the first 5. அந்த குணாதிசயங்கள் நாம் 10 விதமானது நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே முதல் 5 காரியத்தை உங்களுக்கு நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். That way, if you've missed some along the way, hopefully you will catch up. ஒருவேளை நான் போதிக்கும் போது ஏதாச்சும் ஒரு காரியங்களை நீங்கள் விட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த வேளையிலே அவைகளை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். The Beatitudes are found in Matthew 5 and also in Luke 6. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் இந்த குணாதிசயங்களை நம்மால் பார்க்க முடியும். So I'm reading from Matthew 5, but Beatitudes means supreme blessedness or a state of great joy. அப்ப இந்த குணாதிசயங்கள் மலைப்பிரசங்கம் என்று பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய சந்தோஷத்தையும் அது நம்மளுடைய வாழ்க்கை நிலையும் காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. You'll notice with each one there is a condition, but then there is a reward that comes with it. இங்கே நீங்கள் இது ஒவ்வொரு வசனமாய் வாசிக்கும் பொழுது இதிலே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்து அதற்கான பிரதிபலனும் அதிலே சொல்லப்படுகிறது. And they were given on the Sermon on the Mount. அது மலை பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். The first one is blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. முதல் அந்த குணாதிசயம் என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம். So this poor in spirit is nothing to do with your finances. இங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது இது நம்மளுக்கு இருக்கிற ஐஸ்வரியத்தை குறித்து இது பேசவில்லை. Rather it's about the inner state of your heart. ஆனால் இது உங்கள் இருதயத்தின் நிலவரத்தை குறித்து பேசுகிறது. Poor in spirit means to be humble, to be surrendered to God, and to be aware that we can only do things in His strength and not our own. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் நம்மை தாழ்த்துகிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே தான் இவைகளை செய்ய முடியும் என்று நம்மை அர்ப்பணிக்கிறதுமாய் இருக்கிறது. Romans 12 and verse 3 says, don't think of yourself more highly than you ought. ரோமர் நம்ம வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை காட்டி மிஞ்சி நீங்கள் உங்களை குறித்து எண்ணாதீர்கள் என்று வாசிக்கிறோம். So humility is making ourselves lower and getting rid of all pride and self-importance. அப்போ இந்த தாழ்மை என்று சொல்லும்போது நம்மை கீழாக தாழ்த்தி மற்றவர்களின் நமக்கு மேலாக எண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. We read in the book of 1 Peter chapter 5 verses 4 to 6 and also in James 4 to 6 that God resists the proud but gives grace to the humble. இங்கே 1 பேதுரு 5 and 6. நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Proverbs 22 and verse 4, it says the reward for humility and the fear of the Lord is riches, honor, and life. அங்கே நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The poor in spirit are not chasing riches on earth but storing up treasure in heaven. இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார் என்றால் அவர்கள் பூமியிலே ஆஸ்திகளை சேர்க்கிறவர்கள் அல்ல, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். We read from Matthew 6 and verses 19 to 21. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 லிருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் it says, do not lay up for yourselves treasures on earth where moth and rust destroy and where thieves break in and steal, but lay up for yourselves treasures in heaven where neither rust nor moth destroy and where thieves do not break in and steal, for where your treasure is, there your heart will be also. அங்கே சொல்லப்படுகிறது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும்
அவைகளை கெடுக்கும். இங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவதாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். The second one in Matthew 5 and verse 4 is, blessed are they that mourn, for they shall be comforted. இரண்டாவது குண அதிசயம் அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. Of course, we know when somebody dies that's close to us, we grieve. That's a natural part of being human. அப்போ ஒருவர் நம்ம நேசிக்கிற ஒருவர் அவர்கள் மரித்து போனால் நம்ம வியாகுலப்படுகிறோம். அது இயற்கையா எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற ஒன்று. But here, when it's talking about mourning, it's a much deeper sense of sorrow over sin, over our sin, and over the sin of the people in the world, over pain and injustice and suffering. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த துயரமானது அது நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் மற்றவர்களுடைய பாவத்தின் நிமித்தமும் படுகிற ஒரு துயரம். அதனுடைய வேதனைகள், அதனுடைய கஷ்டங்கள், அவைகளுடைய கவலைகளை நாம் எண்ணி துயரப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. It's an expression of the heart of God. இது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை என்று பார்க்கலாம். A very good example is Nehemiah when he was taken into captivity in Babylon. நெகமையா அவர் பாபிலோனுக்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டவராய் கடந்து போன பொழுது, when he heard about the state of the city of Jerusalem and that its walls were broken down and the city was destroyed by fire, he sat down and wept and mourned for many days. அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் தன்னுடைய தேசத்தினுடைய மதில் செவறுகள் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டி எரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறதை அவன் கேட்டபொழுது அவன் தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து அவன் அழுதான் என்று நாம் வாசிக்கிறோம். And Nehemiah was fasting and praying before God for many days while he was mourning. அப்ப அவன் இவ்விதமாய் துக்கப்படும் பொழுது உபவாசத்தோடு அழுகையோடு அநேக நாட்கள் அவன் கழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the Old Testament, many times they repented with fasting and prayer and sat in sackcloth and ashes as a sign of repenting and humbling themselves. அப்போ பழைய ஏற்பாடு காலத்திலே அவர்கள் உபவாசிக்கும் பொழுது அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் சணல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு துக்கத்திலே அவர்கள் தங்கள் நேரங்களை கழிப்பார்கள். Job sat in ashes. And Elijah, when he came to Ahab, King Ahab, and brought the word of judgment to him, he mourned in sackcloth and ashes. நாம் பார்க்கிறோம், யோபு அவன் துக்கத்திலே அமர்ந்திருந்தான். ஏயாபு என்று சொல்லுகிற மனுஷன் வந்து பேசும்பொழுது அவன் துக்கப்பட்ட காரியங்கள் அங்கே நாம் வாசிக்கிறோம். We also see that Jesus wept over the city of Jerusalem because they were like sheep without a shepherd and had missed the day of their visitation. நாம் பார்க்கிறோம், எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசுவும் கண்ணீர் விட்டார். காரணம், அவர்கள் தேற்றப்பட வேண்டிய நாட்களிலே அந்த காரியத்தை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். They had the King of Kings in their midst, but they did not recognize him. அங்கே ராஜாதி ராஜா அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்கள் உணர்வடையாதவர்களாய் இருந்தார்கள். I'll read Luke 19:41 to 45. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 45ல இருந்து நான் வாசிக்கிறேன். Now as he drew near, he saw the city, that's Jerusalem, and wept over it, saying, if I had known, even you, especially in this your day, the things that will make for peace, but now they're hidden from you. For days will come upon you when your enemies will build an embankment against you and surround you and close you in on every side and level you and your children with you to the ground, and they will not leave on you one stone upon another, because you did not know the time of your visitation. Luke 19:41 to 45. அங்கே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ல இருந்து 45 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டு அழுது,
உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைந்திருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரைக்கு போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களை கொள்கிறவர்களையும் புறம்பே துரத்தி விடத் தொடங்கி. The promise for those who mourn is that they will be comforted. அங்கே நம்ம பார்க்கிறோம், துக்கப்படுகிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. I'm going to read 2 Corinthians 1 and verses 3 and 4. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 3 4 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort, who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble with the comfort with which we ourselves are comforted by God. அங்கே சொல்லப்படுகிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்து திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். God himself comforts us in our times of trouble. நாம் கடந்து போகிற அந்த மன சஞ்சலும் துக்கத்தின் வேளையிலே தேவனே நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். We have a look at Isaiah 66 and verse 13. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிலே நாம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், God is speaking and he says, as one whom his mother comforts, so I will comfort you, and you will be comforted in Jerusalem. அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Psalm 34 and verse 18. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் அதிலே நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனம். The Lord is near to the brokenhearted and saves the crushed in spirit. அங்கே சொல்லப்படுகிறது, ஒடுக்கப்பட்ட இருதயத்திற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். The third one is verse 5. Blessed are the meek, for they shall inherit the earth. அங்கே மூன்றாவது நம்ம பார்க்கிற காரியம் அங்கே சொல்லப்படுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். We read Psalm 37 and verse 11. சங்கீதம் 37 அதிலே 11ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், It says, the meek shall inherit the land and delight themselves in abundant peace. அங்கே சொல்லப்படுகிறது, சாந்தம் குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்திலான் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். So the question is, what does it mean to be meek? அப்போ சாந்தம் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் யோசிக்கலாம். It does not mean weakness. சாந்தம் என்று சொல்லும்போது அது பலவீனத்தை காண்பிக்கவில்லை. But rather it means strength that is controlled. ஆனால் அது நம்ம ஆளுகை செய்ய முடிய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறது. It is a quality of heart that surrenders to the Lord. அது ஒரு இருதயம் தேவனுக்கு எந்த நிலையிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய இஷ்டத்தின்படி செய்கிற ஒரு இருதயத்தின் பலனை காண்பிக்கிறது. And meekness comes from humility. அப்ப இந்த சாந்தம் கூட தாழ்மையினால் வரக்கூடிய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. Meekness is gentle in relationships
It's kind and compassionate and understanding. அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஒரு உறவிலே அவர்கள் மன உருக்கம் உள்ளவர்களாய், அன்பு உள்ளவர்களாய், மன்னிக்க கூடியவர்களாய், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். We know that Moses was the meekest man in all the earth. மோசே அவன் எல்லா மனுஷர்களை காட்டிலும் சாந்த குணமுள்ளவன் என்று தேவனால் சாட்சி பெற்றவன். He had to put up with 40 years of the children of Israel complaining. அங்கே 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன எல்லா முறுமுறுப்புகளையும் கேட்டு அவர்களை நடத்தக்கூடியவனாயிருந்தான். He put up with Aaron making the golden calf and Miriam leading a rebellion. நாம் பார்க்கிறோம், ஆரோன் அவன் ஒரு சொற்பத்தை தேவனுக்கு விரோதமாய் உருவாக்கினான். மேரியாம் இவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை சேர்த்து செயல்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். It also means that all our pride is surrendered to God. அப்போ இந்த சாந்தம் என்று சொல்லும்பொழுது நம்மளுடைய எல்லா பெருமைகளையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மையாய் இருக்கிறது. When Jesus rode into Jerusalem, he rode on the foal of a donkey. இயேசு எருசலேமுக்குள்ளே அவர் கடந்து போகும்போது ஒரு கழுதையின் மேலே அவர் சவாரி செய்தார். That fulfilled the prophecy of Zechariah 9:9, but was also a sign of humility. அது சக்கரையா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அது தாழ்மையையும் காண்பிக்கிறது. We know that most kings ride on horses, but Jesus chose a donkey. அநேக ராஜாக்கள் அவர்கள் குதிரையிலே தான் பயணம் பண்ணுவார்கள், ஆனால் இயேசுவோ அவர் கழுதையை தெரிந்தெடுத்தார். Jesus said in Matthew 11 verse 29, I am gentle and lowly of heart. Take my yoke upon you. அங்கே மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். The promises of the meek is that they will inherit the earth. இந்த மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். I'll read Revelation 21 verses 3 to 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். And I heard a loud voice from heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people. God himself will be with them and be their God, and God will wipe away every tear from their eyes. There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away. Pastor, which chapter and verse, Pastor? Revelation chapter 21 and verses 3 and 4. 3 and 4. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதிலே 3-4 வசனத்தை வாசிப்போம் என்றால், மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர்களை யாவையும் தேவன் துடைப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். Here we see the meek inheriting the earth. பூமியை இவ்விதமாய் மனத்தாழ்மை உள்ளவர்கள் சுதந்தரித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். The fourth one is, blessed are they that hunger and thirst for righteousness, for they shall be filled. Verse 6. 6ஆம் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 4வது காரியத்தை பார்க்கிறோம். நீதிமேன் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். We know in Psalm 42 and verses 1 and 2, it talks about, as the deer pants for the water brooks, so my soul pants for you, O God. My soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? அங்கே சங்கீதம் 42:1-2 சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமாம் போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்?
Here we have our soul hungering for water, just like an animal longs for water when it's thirsty. எப்படி ஒரு மிருகம் தாகமாய் இருக்கிற பொழுது தண்ணீருக்கு தாகமாய் அது தேடுகிறதோ அதே போல் நம்ம ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். We read Psalm 63 and verse 1, and it says, "O God, you are my God. Early will I seek you. My soul thirsts for you. My soul longs for you in a dry and thirsty land where there is no water." சங்கீதம் 63 சங்கீதம் 1 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. In the same way, this is how God desires that we seek him. இதே வண்ணமாக தான் நாம் தேவனை வாஞ்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We are told to seek righteousness. நாம் நீதியை தேட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. I'll read 2 Timothy 2 verse 22. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன். It says, "Flee also youthful lusts, but pursue or chase after righteousness, faith, love, and peace with those who call on the Lord out of a pure heart." அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று நாம் வாசிக்கிறோம். Pursue, chase after righteousness, so that you might be in right standing with God. அங்கே சொல்லப்படுகிறது, நீ நீதியை தேவனோடு கூட சரியான வாழ்க்கை முறை உடையவனாய் இருக்க அதை சுத்த இருதயத்தோடு தேடு என்று சொல்லப்படுகிறது. We can only be in right standing with God if our sins are forgiven and we have accepted him as our Lord and Savior. நாம் தேவனோடு கூட சரியான நிலையில நிற்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரை நம்மளுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Proverbs 15 and verse 9, it says, "He, the Lord, loves those who pursue righteousness." அங்கே நீதிமொழிகள் 15:9 சொல்லப்படுகிறது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் சிநேகிக்கிறார். And Proverbs 21 verse 3, it says, "To do righteousness and justice is more acceptable to the Lord than sacrifice." அங்கே நீதிமொழிகள் 21 நம்ம வாசிக்கிறோம், நீதியையும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று 3 வசனத்திலே வாசிக்கிறோம். Matthew 6 verse 33 says, "Seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you." அங்கே மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். That's the things about what we will eat and what we will drink and what we will wear. In other words, our basic needs. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுத்துவோம், எங்கே வசிப்போம் என்ற இப்படிப்பட்ட ஒரு அவசியமான தேவைகளுக்கு மேலாக தேவ நீதியை நாம் தேட வேண்டும். God's order is that we seek him first. We seek his righteousness. தேவனுடைய கட்டளை என்னவென்றால் தேவனையும் அவருடைய நீதியும் முதலாவது நாம் தேட வேண்டும் என்று சொல்லி. That means his honesty, integrity, justice, peace and mercy. அப்படி என்றால் நம்ம நீதியை, நியாயத்தை, சமாதானத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Then we will be filled. அப்பொழுதுதான் நாம் நிரப்பப்படுகிறவர்களாய் இருப்போம். You see, the world's way is to seek the things of the world first and leave God till last. உலகத்தின் வழி என்னவென்றால் முதலிலே உலகத்திற்குரியவைகளை தேடி தேவனை கடைசியாக வைத்துக் கொள்வார்கள். But God said, "Seek him first and all these things shall be added." ஆனால் தேவன் சொல்லுகிறார், முதலாவது என்னை தேவனை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The final one I want to do today is, "Blessed are the merciful, for they shall receive mercy," verse 7. 7 வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5:7,
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த காரியத்தோடு இன்று நான் முடிக்க விரும்புகிறேன். I'll read from Micah 6 verse 8. He has shown you, O man, what is good, and what does the Lord require of you, but to do justice, show mercy, and to walk humbly with your God. அங்கே மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷன் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். These three things, justice, mercy, and humility, are important character qualities. இங்கே குணாதிசயங்கள் 3 சொல்லப்படுகிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பது என்று சொல்லு. That's because they are qualities of God himself. காரணம் இவைகள் எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களாய் இருக்கிறது. And that's actually what all the beatitudes are about. இதுதான் தேவனுடைய எல்லா குணாதிசயங்கள் அந்த மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்ல விரும்புகிற காரியங்களாய் இருக்கிறது. Each one is about a heart characteristic. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு குணாதிசயங்களும் நம்மளுடைய இருதயம் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. Another word for mercy is kindness. அந்த இரக்கத்திற்கு இன்னும் ஒரு வார்த்தை என்னவென்றால் தயவு செய்வது. We see in the Bible that mercy and compassion go together. இரக்கமும் மன உருக்கமும் இணைந்து போகிறதை நம்மால் வேதாகமத்தில் பார்க்க முடியும். Psalm 57 and verse 10 says his mercy reaches unto the heavens. சங்கீதம் 57:7 நாம் வாசிக்கிறோம், அவருடைய இரக்கம் வானபரியந்தம் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி. In Luke 6 and verse 36, we're told to be merciful, just as your Father also is merciful. சங்கீதம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. Ephesians 4 and verse 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். It says, be kind to one another, tender-hearted, forgiving one another, even as God in Christ forgave you. அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவருக்கொருவர் தயவையும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். So we receive mercy from God, but we're also merciful to other people. தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற வேண்டும், அதே வண்ணமாய் ஒருவருக்கொருவர் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். It calls it a ministry in 2 Corinthians chapter 4 and verse 1. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இது ஒரு ஊழியமாய் சொல்லப்படுகிறது. Therefore, since we have this ministry, as we have received mercy, we do not lose heart. அங்கே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றதால் சோர்ந்து போகிறதில்லை. We know that Jesus told the parable of the Good Samaritan in Luke chapter 10 verses 30 to 37. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதிலே 30ஆம் வசனத்திலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனை குறித்ததான ஒரு ஓமையை சொல்லுகிறார். We know how there was a man going down to Jericho and he got robbed and stripped of his clothes and wounded. நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் அவன் எரிகோக்கு கடந்து போகும்பொழுது கள்ளருடைய கரத்திலே அகப்பட்டு அவன் வஸ்திரங்கள் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். We know there was a priest that came by and a Levite who came by, but both of them passed by on the other side of the road. நாம் பார்க்கிறோம், ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் அந்த பக்கத்திலே வந்தும் அவனை பார்த்து இரக்கம் பாராட்டாமல் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். Finally, a Samaritan came who was a foreigner, and he went to him and he poured oil on his wounds and wine, and he set him on his animal and took him to an inn to take care of him. ஆனால் ஒரு சமாரியன் அவன் ஒரு
புறஜாதியானவனாய் காணப்பட்டும் அவன் கிட்டே வந்து காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். So Jesus asked the question, which of these three do you think was neighbor to him who fell among the thieves? அப்போ இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்படி இருக்க கள்ளன் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பீரனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். And they said, the one who showed mercy on him. அப்ப அவங்க சொன்னாங்க, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். And Jesus said, go and do likewise. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். This is a parable that demonstrates the love of God for mankind. இந்த ஓமையானது தேவன் மனிதனுக்கு காண்பித்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஓமை. It also shows us how we are to treat one another. நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் இந்த ஓமையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. It's very hard to explain the love that God has for people. தேவன் மனிதர்களுக்கு காண்பித்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்று காண்பிப்பது கடினமாய் இருக்கிறது. But here Jesus put it into a story so everybody could understand. ஆனால் இயேசு இங்கே அதை ஒரு கதை வண்ணமாய் சொல்லி எல்லாரும் புரியத்தக்கதாய் செய்தார். So when it says go and do likewise, it means that we should have the same heart to be merciful to others. அவர் நீங்கள் போய் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லும்போது நாமும் அப்படிப்பட்ட இரக்க இருதயம் உள்ளவர்களாய் மற்றவர்களை நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Lord, we thank you for your word today. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, we pray that you help us to have a humble spirit. ஆண்டவரே, இன்று ஒரு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And Lord, you promised that then we will see you. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது உம்மை நாங்கள் தரிசிப்போம் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். Lord, help us to be that when we mourn, that we will know that we are comforted. ஆண்டவரே, நாங்கள் வியாகுலப்படும் பொழுது எங்களை தேற்ற நீர் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். Help us to, Lord, hunger and thirst for your righteousness so that we can be filled. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே திருப்தி அடைய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to have a meek attitude. ஆண்டவரே, இரக்க குணமுள்ளவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றும். Help us to surrender our strength to you and depend upon you alone. ஆண்டவரே, எங்களுடைய பலனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உம்முடைய பலனை சார்ந்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்று. And we pray that you would fill us with your love and with your compassion and with a merciful spirit. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே மன உருக்கத்தினாலே எங்களையும் தேவனை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். That we might show mercy to other people. மற்றவர்களுக்கும் நாங்கள் இரக்கத்தை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய். I pray today for every person listening. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கான நான் ஜெபிக்கிறேன். That you would help them to have these qualities in their heart. ஆண்டவரே, இந்த குணாதிசயங்கள் அவர்களுடைய இருதயத்திலும் காணப்பட நீர் உதவி செய்யும். Because Lord, we know that all of these character qualities are from your heart. ஆண்டவரே, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உம்முடையது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, I pray you bless your people today. இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus Christ's name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.